ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்களை யாஸ்லாக். எல்லாருமே எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, இன்னைக்கு நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா, நம்மளோட இன்ஸ்டாவில், அதாவது இந்த யாஸ்லாக் இன்ஸ்டா பேஜில் 100 வீடியோ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதில் என்னப்பா ஹாப்பி உனக்கு அப்படின்னா, ஆமாங்க, எனக்கு ரொம்பவே ஹாப்பி. ஏன்னா நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வீடியோ போடுவேன். நிறையா இருக்குது கஷ்டத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா. ஓகே, எனிவே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இந்த ஹாப்பியை வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணோம்ல. ஸோ அதுக்கு நான் வந்து உங்கள்கிட்ட நான் பேசணும். ஏன்னா எனக்கு இங்கே பேசுகிறதுக்கு யாருமே இல்லை. ஏன்னா ரூம்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ரீசன் என்னன்னா, இது வந்து ஹாஸ்டல். ஸோ மென்ஸ் ஹாஸ்டல்னால் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்து நான் இப்போ ஹாஸ்டலில் தான் இருக்கேன். ஸோ எப்படி சொல்கிறது, இதே வீட்டில் இருந்திருந்தா கொஞ்சம் நல்லா வீடியோ பண்ணி கேமராமேன் இருப்பாங்க, எல்லாமே அந்த மாதிரி பண்ணி நம்ம போட்டிருக்கலாம். பட் வந்து இங்கே நம்மளுக்கு கேமராமேன் இல்லை. நீங்கள் நம்மளோட ஐடியா நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அதில் நான் ஒரு வீடியோ கூட நான் போட்டிருப்பேன். ட்ரைபாட்டை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதில் தான் இன்றைக்கி நம்ம வந்து சோலோவாக ரன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபைன். அதாங்க, எனக்கு வந்து ரொம்பவே சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. ஏன்னா இப்போது ஒரு கடைக்கு நம்ம போயிட்டு நம்ம ஒரு வீடியோ பண்ணுறோம் அப்படின்னா, சில கஸ்டமர்ஸ், அதாவது சில ஓனர்ஸ் இருக்காங்களா, இந்த கடையோட ஓனர்ஸ், அவங்க வந்து பார்த்தோன்னா, நான் வந்து போய் கேட்பேன், இந்த மாதிரி அண்ணா இந்த மாதிரி வீடியோ எடுத்துக்கலாமா, நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேண்ணா அப்படின்னா, சில ஓனர்ஸ் வந்து என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, உடனே ஐடியோட சப்ஸ்கிரைபர்ஸ் பார்ப்பாங்க, ப்ளஸ் வந்து இன்ஸ்டாவோட அந்த இன்ஸ்டா ஐடியில் அதோட ஃபாலோவர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்ப்பாங்க. ஏன்னா அதில் வந்து நம்ம வந்து இன்ஸ்டாலையுமே சரி யூடியூப்லேயுமே சரி, நம்ம வந்து கம்மியான ஒரு ஃபாலோவர்ஸும் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸும் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா, இல்லைப்பா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தி, ஒரு மாதிரி இன்டைரக்டாக அசிங்கப்படுத்தி அனுப்புவாங்க. பட் நான் அந்த மாதிரி நிறைய இடத்துல நான் அசிங்கப்பட்டிருக்கேன். சென்னையிலுமே சரி, மயிலாடுதுறையிலுமே சரி, நான் அசிங்கப்பட்டிருக்கேன். ஆனால் சில கடையில், சில ஹோட்டலோட ஓனர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே என் கடையும் பில்டப் ஆகணும், உன்னோட ஐடியும் பில்டப் ஆகணும், எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பராக, அது எப்படி சொல்கிறது, அது வந்து எனக்கு ஒரு செம்ம ஃபீலிங்காக இருக்கும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. பட்டு என்னாட்டி முடிஞ்ச வரையும் நான் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் வந்து எல்லா வீடியோமே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். என்னாட்டி முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃப்ளூயண்ட்டாகவுமே சரி, எதுவாக இருந்தாலுமே என்னாட்டி முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நான் வந்து எதுவாக இருந்தாலுமே நான் போடுவேன். அது நீங்கள் என்னோடய ஐடியா நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகேவா? இன்ஸ்டாவில் அதாவது 100 போஸ்ட்டில், அதாவது 100வது போஸ்ட்டில் நான் வந்து என்ன வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னா, பிகினிங் ஃபுட் பிளாகர்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா அவனோட கஷ்டம் அவனுக்கு தாங்க. சீரியஸாக நான் அதில் ஒரு வார்த்தை ஒன்று யூஸ் பண்ணியிருப்பேன். பொண்ணுங்க இன்ஸ்டாவில் ஃபேம் ஆகிறது ஈஸி, பட்டு அதுவே வந்து ஏன் பசங்க ஏன் வந்து இன்ஸ்டாவில் ஃபேம் ஆக முடியல? பொண்ணுங்க ஃபேம் ஆகிறதுக்கு ஜஸ்ட் 1 மந்த் தான், அப்படி இல்லைனா ஒரு 2 மந்த் வச்சுக்கிங்க. அதுவே ஏன் பசங்க வந்து ஏன் அந்த மாதிரி ஏன் ஃபேமஸ் ஆக முடியல? ஆனால் அவன் நல்ல ஹார்ட் ஒர்க்லாம் கொடுக்குறானே. நான் என்னையே எடுத்துக்கிங்க, நானே நல்ல ஹார்ட் ஒர்க் கொடுத்து தான் போடுறேன். எனக்கு தெரியணுங்க ஃபஸ்ட்டு, நான் நல்லா ஹார்ட் ஒர்க் கொடுக்குறேன்னா கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் நல்ல ஹார்ட் ஒர்க்கு கொடுக்குறேன், எஃபர்ட்டும் போடுறேன், வாய்ஸ் ஓவருமே சரி நல்லா தான் கொடுக்குறேன். அதெல்லாம் விடுங்க, இது எப்படியோ உங்களாட்டி முடிஞ்ச சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க, அவ்வளோதான். நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபோ இல்லை வந்து ஒரு ஃபாலோவோ, ஒரு வீடியோவை வந்து நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணால் எங்களுக்கு ஒரு வியூ சேரும். உங்களுக்கு வந்து எனக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா கூட, நான் பண்ணுற பிளாக், நான் வந்து மயிலாடுதுறை அரௌண்டு ஃபுல்லாகவே நான் வந்து கவர் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? இப்போது நான் வந்து லொக்கேட் ஆகுற இப்போ நான் கரண்ட்டாக நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா, பெங்களூரில் இருக்கேன். ஸோ அது வந்து ஒரு விஷயமா வந்திருக்கேன்னு வச்சிங்களேன். பெங்களூருக்கு ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் வந்திருக்கேன், கெட்ட விஷயத்துக்குலாம் வரல, நல்ல விஷயத்துக்கு தான் வந்திருக்கேன். பட் இங்கே வந்தும் நம்மளுக்கு வந்து வீடியோ கன்சிஸ்டன்சியாக போடணும், போடாமல் இருக்கக்கூடாது, ஃபுல்லாக போடணும், கண்டினியூவாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோக்கு என்னாட்டி முடிஞ்ச அளவுக்கு நான் போட்டுக்கிட்டே தாங்க இருக்கேன். சரிங்களா? ஸோ நான் என்னோடய வீடியோ நான் வந்து டெய்லி நான் வந்து கண்டினியூவாக நான் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட்டு டெய்லி கண்டினியூவாக எங்களுக்கு வந்து எனக்கு கொடுங்கன்னு தான் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு எப்போதுமே இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, இப்போ அடுத்தது நம்ம வந்து மயிலாடுதுறையில் நம்ம வந்து வீடியோ பண்ணியிருந்தோம்ல, ஏன்னா இந்த ஆசிப் பிரியாணி, பீஃப் பாய், ப்ளஸ் அந்த ஐயங்கர் அண்ட் காஃபி பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடு, இதுக்கெலாம் வந்து ஒரு சில கமெண்ட் வந்திருக்கு. ரொம்ப க்யூட்டான கமெண்ட்டாக வந்திருக்கு. அந்த க்யூட்டான கமெண்ட்டை நான் படிக்கிறேன்.
ஓகேங்களா. அது நான் சீரியஸாக எனக்கு அதை பார்த்து எப்படி சொல்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதுலேயே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் இந்த மாதிரி பேசுகிறதுலையே. ஓகே வாங்க படிக்கலாம். என்கிட்ட ஒரு செல்லு தாங்க இருக்குது. என்கிட்ட வந்து விலாகுக்கு ஒரே ஒரு மொபைல் தான் இருக்குது. ஸோ நான் வந்து வேறு மொபைலில் பார்த்து கூட படிக்கிறதுக்கு அதுவும் இல்லை. அதனால் நான் நோட்டில் எழுதி வச்சுருக்கேன். ஸோ வாங்க படிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஆசிப் பிரியாணியோட கமெண்ட் நான் படிக்கிறேன். ஓகேங்களா. ஒரு 3 கமெண்ட் வந்திருக்குங்க. நல்ல கமெண்ட்டாக வந்திருக்கு, க்யூட்டான கமெண்ட்டாக வந்திருக்கு. ஒரு 3 கமெண்ட்டு அதை நான் படிக்கிறேன். இது ஆசிப் பிரியாணியோட கமெண்ட். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேடிங்க. ஓகே, ஒரு லேடி வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த லேடி நேம் வந்து மகாலட்சுமி அக்கா. நல்லா இல்லைனாலும் நல்லா பில்டப் கொடுக்குற ஒன் வீடியோ ஓடணும்னு. மகாலட்சுமி அக்கா, நல்லா இல்லைனாலும் நல்லா பில்டப் கொடுக்குறேன், உன் வீடியோ ஓடலைனாலும். அது எப்படிக்கா? நம்ம ஊர் மயிலாடுதுறை, நம்ம ஊரை விடுங்க. ஒரு கடையில் போய் நான் சாப்பிட்றேன் அப்படின்னா எனக்கு டேஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னா நான் நல்லா இருக்குன்னு தான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு நல்லா இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது, நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, நம்ம மகாலட்சுமி அக்கா ஏதோ நம்ம மேலே இருக்கிற உரிமையில சொல்லிட்டாங்க, தட்டி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது வந்து ஒரு பாய். ஓகேங்களா. கமெண்ட் வந்து அடுத்தது ஒரு பாய், விக்னேஷ் இளங்கோ நேம். விக்னேஷ் இளங்கோ. அந்த அண்ணா வந்து, ஏன்டா அந்த பிரியாணி உண்மையாகவே நல்லா இல்லை, வீடியோவுக்காக இப்படிலாம் கூவுவ. அண்ணே விக்னேஷ் அண்ணன், நான் வந்து அங்கே போயிட்டு காசு கொடுத்து தான் வாங்கி சாப்பிட்றேன். ஓகேங்களா. வீடியோவுக்காக இப்படி புழுவுறேன் அப்படிலாம் நம்மளுக்கு கான்செப்ட்லாம் கிடையாதுங்க. ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து டேஸ்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்குன்னு கை காமிப்போம். டேஸ்ட் நல்லா இல்லை அப்படின்னா மூஞ்ச ஒருமா நானே வந்து ஒரு ஆட்டிடியூட் காமிப்பேன், டேஸ்ட் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சரி விடுங்க. நம்ம விக்னேஷ் அண்ணன் எந்த ஊருலாம் தெரில, மொட்டையாக கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அடுத்ததும் ஒரு பாய் தாங்க, சதீஷ் கே பால். யாருன்னு தெரில அந்த அண்ணன். ஆனால் அந்த அண்ணன் வந்து, தம்பி ஒன்று மட்டும் சொல்கிறேன், உன்னை மாதிரி பொய் புழுகிறதுக்கு யாரும் இல்லை, பொய் பேசுகிற மயிறு. சதீஷ் அண்ணா ஓகேண்ணா, நான் பொய்யாவே சொல்கிறேன், நான் பொய்யாவே நான் வாழ்ந்துக்கிறேன், மயிராகவும் நான் இருந்துக்கிறேன், நோ ப்ராப்ளம் அண்ணா. ஓகேங்களா. ஓகே, அடுத்தது வந்து இது வந்து ஆசிப் பிரியாணி கமெண்ட் வந்து முடிஞ்சிச்சிங்க. ஓகேங்களா. ஆசிப் பிரியாணி வந்து நான் முக்கியமாக போட்டது என்னன்னு அப்படின்னா, நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு வீடியோ போடணும் அப்படின்லாம் நான் வந்து போடல. என்னோட கமெண்ட் பாக்ஸில் போய் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், நம்மளோட மயிலாடுதுறை மக்கள், அதாவது இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, ப்ரோ மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, நேரில் வந்து சொல்லல, மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ இந்த மாதிரி ப்ரோ டுமாரோ வந்து ஆசிப் பிரியாணி ஓப்பனு, ஸோ யூ டேக் ரிவ்யூ ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா. அதனால தான் நான் போய் போட்டேன். ஓகே. அடுத்தது வந்து ஐயங்கரன் காஃபி, அதாவது நம்ம வந்து பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடு நம்ம ஐயங்கரன் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருப்பேனே, பார்த்துருப்பீங்க. அந்த ஐயங்கரன் காஃபிக்கு கோபி குட்டி அண்ணான்ட்டு ஒரு அண்ணா வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பட்டு கேவலமாக இருக்கும், ஒரு வடை ஒரு டீக்கு இப்படி வாய் கூசாமல் போய் பேசுகிற அண்ணா. கோபி அண்ணா, இங்கேயும் நான் வந்து காசு கொடுத்து தான் வாங்கி சாப்பிட்டேன். ஓகேங்களா. ஒரு காஃபி குடித்தேன். காஃபி வந்து 15 ரூபா, ஃபில்ட்ரு காஃபி. ஒரு வடைலாம் நான் சாப்பிட்லண்ணா. கோபி அண்ணா, நான் வடைலாம் சாப்பிடல. ஓகேங்களா. நான் வந்து ஒரே ஒரு டீ தான் குடித்தேன். வடைலாம் போகிறது தான் வந்து நான் வந்து வீடியோ எடுத்தேன். ஓகேங்களா. ஏன்னா என்கிட்ட காசு இல்லை, வடை சாப்பிட்றதுக்கு என்கிட்ட காசு இல்லை, டீ சாப்பிட்றதுக்கு கையில் வெறும் 20 ரூபா தான் இருந்துச்சு. ஸோ நான் வந்து காஃபி மட்டும் நான் ஃபில்டர் காஃபி மட்டும் நான் ஆர்டர் பண்ணி நான் அதை குடிச்சு நான் ரிவ்யூ போட்டேன். ஓகேங்களா. மற்றபடி சும்மா புழுவணும், வாய் கூச புழுவணும், பொய் சொல்லணும், அந்த மாதிரி ஒரு தாட் எனக்கு கிடையாது. என்கிட்ட இருக்கிற காசுக்கு அன்னைக்கு என்கிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு நான் பார்ப்பேன். ஓகேங்களா. காசு இருந்துச்சு அப்படின்னா 2 வீடியோ எடுத்து போடுவேன். நிறையா காசு இருந்துச்சுன்னா 4 வீடியோ 3 வீடியோ 5 வீடியோ கூட நான் எடுத்து போடுவேன். ஆனால் என்கிட்ட காசு பேக்கெட்டில் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து தான் நான் வந்து வீடியோ எடுப்பேன். என்கிட்ட அதிகபட்சம் கையில் காசு இருக்கிறது, நான் இந்த வேலைக்கெல்லாம் போகலங்க, நான் இப்போ தான் படித்து முடித்தேன். ஓகேங்களா. என்கிட்ட அதிகபட்சம் காசு இருக்கிறதுன்னா ஒரு 50 ரூபா 100 ரூபா 200 ரூபா இருக்குங்க. அதுவும் வீட்டில் அம்மாட்ட கேட்பேன், அம்மா ஒரு 100 ரூபா காசு இருந்தால் கொடுமா அப்படின்னு, அம்மா கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா. அடுத்தது வந்து இது வந்து ஐயங்கரன் காஃபி வந்து முடிஞ்சிச்சு. ஓகேங்களா. கமெண்ட் வந்து முடிஞ்சிச்சு. அந்த ஒரு கமெண்ட் தான் ஒரு மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஓகே, அண்ணா சொல்கிறத நான் வந்து பாசிட்டிவாக நான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் நான் வந்து நெகட்டிவாக எடுக்கல. ஓகே, பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிட்டேன். கோபினா நான் பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா. அடுத்தது வந்து பாய் விட்டு பிரியாணி, அந்த கடை வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா.
பாய் வீட்டு பிரியாணி, அதுவும் இப்போ தான் ஒரு 3 months தான் ஆகுது ஓப்பன் பண்ணி. அதுலேயும் ஓகே. அதில் வந்து எப்படின்னா ஒரு கமாண்டுங்க, மொரட்டு கமாண்டுங்க, சீரியஸாக சொல்கிறேன். அந்த அந்த பையா யாருன்னு எனக்கு தெரிலங்க. ஆனால் யாருன்னு தெரிஞ்சாலும் நான் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வரதெல்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்பவே சகஜம், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து சீரியஸாக எடுத்துக்கூடாது. ஆனால் நான் இதெல்லாம் அப்பப்போ ஹாப்பியாக படித்து நான் வந்து ஃபீல் பண்ணுவேன். சத்தியமாக சொல்கிறேங்க, எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹாப்பியாக படித்து நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். அது என்னன்னு சொல்கிறேன், இது ஃபுல்லாகவே கொஞ்சம் சிக்கமாக தான் இருக்கும், கொஞ்சம் வேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் சிக்கமாக இருக்கும். நான் அதில் மட்டும் அந்த பீப் போட்டுடுறேன், ஓகேங்களா? ஏன்டா பசங்களா, என்னடா ஓடிட்டு இருக்கீங்க, அங்கே ஒரு புண்ணிய இல்லை, ஒர்த்து இல்லை, குச்சி 3 செய் நார வேணாங்க, விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எப்படி சொல்கிறது, ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரில எப்படின்னா அவங்க இதெல்லாம் யோசிக்கிறாங்களானே தெரில. நான் எதை பற்றி நான் சொல்ல வரேன்னா, இப்போது அந்த வீடியோ அவர் மட்டும் தான் பார்க்குறாருன்னு நினச்சிட்டு இந்த மாதிரி கமெண்ட், அப்பா எப்படி சொல்கிறது, படு கேவலமாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு கமெண்ட்டை போட்டிருக்காரு. என்னமோ அவர் மட்டும்தான் பார்த்து அவர் மட்டும்தான் இந்த கமெண்ட் போடுற மாதிரி. ஆனால் இதில் வந்து எவ்வளோ லேடிஸ் பார்ப்பாங்க, எவ்வளோ ஜென்ட்ஸ் பார்ப்பாங்க, எவ்வளோ சின்ன குழந்தைங்க பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, சரி விடுங்க, தட்டி விடுங்க, என்ன பண்ணுறது. இந்த கமெண்ட் மட்டும்தான் ஒரு மாதிரி எனக்கு எப்படி சொல்கிறது, ரொம்ப டிஸ்டர்ப் ஆச்சு. ஏன்னா என்ன நினச்சி நான் டிஸ்டர்ப் ஆகலை, உங்களை நினச்சி தான் நான் டிஸ்டர்ப் ஆகினேன். ஏன்னா என்னோட ஐடியில் இந்த மாதிரி ஒரு கமெண்டு, அதுவும் இப்போ மயிலாடுதுறையில் இருக்கிற பொண்ணுங்களும் சரி பசங்களும் சரி சின்ன குழந்தைங்களுமே சரி பார்ப்பாங்க. அவங்களுக்கு இன்கேஸ் அவங்களுக்கு இந்த சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டாக இருப்பாங்க, படிக்க தெரிஞ்சிருந்துச்சு, தங்கிலீஷில் தான் டைப் பண்ணியிருக்காரு, கமெண்ட் போட்டிருக்காரு. அந்த குழந்தைங்களுக்கு படிக்க தெரிஞ்சிச்சு, அதை படிச்சிச்சு அப்படின்னா அப்போ இவராட்டி அந்த பிள்ளைங்க ஒரு 4 கெட்ட வார்த்தை கற்றுப்பாங்களே, அதை இவர் யோசிக்கிறாரா? யோசிக்கிறது இல்லை. சரி ஓகே, தட்டி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ராஜ் கே ஒரு கமெண்ட் ஒன்று வந்திருக்கு, ப்ராஜெக்ட் கே PRAJK அப்படின்ட்டு ஒரு அண்ணா வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. துகிரா காஃபி ரிவ்யூ பண்ணுங்க. ஆனால் கண்டிப்பாக நான் துகிரா காஃபி, நான் இப்போ பெங்களூரில் இருக்கேன், நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 14th அன்னைக்கு நான் வந்து மயிலாடுதுறை வருவேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்காக நான் துகிரா காஃபி நான் ரிவ்யூ பண்ணுவேன், ஓகேங்களா? இது வந்து நீங்கள் மட்டும் என்கிட்ட சொல்லலை, இது எனக்கு மயிலாடுதுறையிலேருந்து நிறையா கமெண்ட்ஸ் எனக்கு வந்துச்சு, துகிரா காஃபி வந்து ரிவ்யூ பண்ணுங்கள், இப்போ புதுசாக ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதில் லாட்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸும் இருக்கிறதும் நான் வந்து கேள்விப்பட்டேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்காக நான் வந்து துகிரா காஃபியில் நான் கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுவேன், ஓகேங்களா? ஷூர். அடுத்தது பீஃப் பிரியாணிங்க. பீஃப் பிரியாணி ஒன்று போட்டிருந்தேன் தெரியுமா, பீஃப் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கேணிக்கிறேன். அந்த வீடியோவில் கமெண்ட் வந்திருக்கு. ஸ்ரீதர் பாலா அப்படின்னு ஒரு அண்ணா, ஸ்ரீதர் பாலா, அவங்க வந்து போடா ஃப்ராடு. ஓகேண்ணே, நான் ஃப்ராடு தான், தட்டி விடுங்க. அடுத்தது வந்து ரஞ்சித் எம்மு, அந்த அண்ணா வந்து பொடா பூ அப்படின்னு சொல்லி ஒரு 3 ஸ்டார் போட்டிருக்காரு. அது என்னன்னு தெரில, யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் நீங்களே சொல்லிடுங்க, ஓகே? அடுத்தது வந்து முத்துக்குமார், அந்த அண்ணா வந்து ஏன்டா இவ்வளோ போய் சொல்கிற, அவன் கடையில் சாப்பிட்டு பைசா வேஸ்ட்டு, ஃபேக் நியூஸு, அவன்கிட்ட எவ்வளோ கேஷ் வாங்கினேன். ஆனால் நான் யாருக்கிட்டே கேஷ்லாம் வாங்குறது இல்லை, சீரியஸாக என்னோட காசு வச்சு தான் நான் போடுவேன், ஓகேங்களா? அப்போ இந்த ஒரு சில கடையில் தான் வந்து இந்த மாதிரி ப்ரோ நான் இந்த மாதிரி ப்ரோ பண்ணுங்க, அது வந்து எனக்கு வந்து கால் பண்ணி கூப்பிடும் போதே நான் காசு தரேன்லாம் சொல்லிலாம் கூப்பிட மாட்டாங்க. நான் வந்து இந்த பிரியாணிக்கு அங்கே என்ன சாப்பிட போகிறோமோ அதெல்லாம் கேட்டுட்டு நான் அதுக்கு வந்து எங்கள் அம்மாட்ட காசு வாங்கிட்டு தான் போவேன், ஓகேங்களா? அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க சொல்லுவாங்க, இல்லைப்பா காசு வேணாப்பா, நீ வீடியோ எடுத்ததே எனக்கு போதும்ப்பா, நீ நல்லபடியாக நீ வந்து போடுப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ப்ளஸ் வந்து அவங்க வந்து எனக்கு ஒரு 200 ரூபாவோ ஒரு 100 ரூபாவோ 50 ரூபாலாம் கொடுத்துருக்காங்க, சில கடையில் 50 ரூபாலாம் கொடுத்துருக்காங்க, கொடுத்து இந்தப்பா நீ வச்சுக்கப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு கணக்கே கிடையாதுங்க. என்னை பொறுத்த வரையும் என்னோட ஐடியில் நான் நல்ல வீடியோ போஸ்ட் பண்ணணும், நல்ல க்ரோ ஆகணும். என்னை பொறுத்த வரையும் அதுதான், நானும் க்ரோ ஆகணும். ஒரு கடையை பற்றி போடுறோம் அப்படின்னா அவங்களும் க்ரோ ஆகணும். அங்கே போய்ட்டு ப்ரோ இந்த மாதிரி ப்ரோ யாஸ் vlog வீடியோ பார்த்து வந்திருக்கேன், இந்த மாதிரி வீடியோ வந்துருந்துச்சு, இன்ஸ்டாலையுமே சரி யூடியூப்லேயுமே சரி இந்த மாதிரி வீடியோ வந்துருந்துச்சு, யாஸ் vlogல வந்து போட்டிருந்தாங்க, ஓகே இந்த மாதிரி சாப்பிட வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் எனக்கும் ஹாப்பி, அவங்களுக்கும் ஹாப்பி, அவ்வளோதான், ஓகேங்களா? அடுத்தது எக்ஸோ கார்த்திக், உன்னை எங்கேயோ பார்த்துருக்கனே. அண்ணா கார்த்திக் அண்ணா, நான் வந்து மயிலாடுதுறை தான், மயிலாடுதுறையில் கேணிக்கரை ஏரியா, ஓகேங்களா? அங்கே தான் என்னோடய வீடு இருக்குது, அவ்வளோதான்.
ஓகேங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இது வந்து கமெண்ட்ஸ்லாம் வந்து எப்படி தரமாக இருந்துச்சா தாறுமாறா, இதோட பயங்கரமாலாம் வந்திருக்கு கமெண்ட்ஸு. பட் ஆனால் அதெல்லாம் வேணாங்க. நம்ம வந்து இன்றைக்கி ஒரு ஹாப்பியான விஷயத்த பேச வந்திருக்கோம். ஸோ நம்ம ஹாப்பியான விஷயத்த நம்ம பேசிட்டோம். இது வந்து இன்னொரு சைடு ஒரு எப்படி சொல்கிறது, இதுவும் ஒரு ஹாப்பியாக நம்ம எடுத்துப்போமே அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் படித்து காமிட்டேன். மற்றபடி இந்த வீடியோக்காக சீன் போடணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது என்னோடய யூடியூப் ஐடி பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து 1.56 சம்திங் 1.56னா 1560 எவ்வளோ இருக்கும், அவ்வளோதான் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகேங்களா? பட் ஆனால் நான் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்திருக்கேன். அதுவே எனக்கு ஹாப்பி தான். ஒரு மூமெண்ட்டையும் நம்ம வந்து லைஃப்பில் வந்து நம்ம என்ஜாய் பண்ணி தானேங்க நம்ம வாழணும். ஸோ அது வந்து லைஃபுக்கு மட்டும் இல்லை, லைஃப்பில் நம்ம எப்படி ஒரு மூமெண்ட் வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணி நம்ம வந்து ஃபீல் பண்ணுறோமோ அதே மாதிரி தானே நம்ம இப்போ ஒரு விளாகோ, நம்ம இப்போ ஏதோ ஒரு வீடியோ எப்படி சொல்கிறதுனா, இப்போ நார்மலாக ஒரு வீடியோ வந்து ஒரு பையன் அந்த லவ் சாங் பண்ணி எடிட் பண்ணி போடுவான். அப்போ அவனுக்கு வந்து ஒரு 4-5 பேர் லைக் போட்டாலே அவனுக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும். அப்பா நம்மளோட வீடியோவை 4-5 பேர் வந்து லைக் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவான். ஸோ என்னோட யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் எனக்கு வந்து வியூஸ் போனது அப்படின்னா, லைக்லாம் வந்து 150 அந்த மாதிரி தான் வரும். லைக்லாம் நான் வந்து கணக்கு வச்சுக்க மாட்டேன். என்னை பொறுத்த வரையும் நான் ஃபஸ்ட்டு ரீச் ஆகணும் அப்படின்னா, ஓப்பனாக சொல்கிறேன், நான் ஃபஸ்ட்டு ரீச் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து வியூஸ் வந்து நம்ம வந்து ரீச் ஆகணும். கரெக்டு தானே? வியூஸ் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரீச் ஆகணும். அப்போ வியூஸ் ரீச் ஆகணும்னா சும்மா நார்மலாக ஃபஸ்ட்டு 1K, அப்புறம் 2K, அப்புறம் 3K அந்த மாதிரி தான் நானும் வியூஸ் எடுத்தேன். ஓகேங்களா? இப்போது என்னோட அதிகபட்சம் யூடியூப்பில் வியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15K இருக்குங்க. ஓப்பன் டாக்கு 15K இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ தான் ஒரு கரெக்டாக ஒரு 6 மந்த் இருக்குங்க நான் வந்து இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி, அதாவது இன்ஸ்டாவுமே சரி யூடியூப்புமே சரி ஸ்டார்ட் பண்ணி 6 மந்த் இருக்கும். அண்டு இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, ஆனால் நான் வந்து இன்ஸ்டாவில் வந்து நான் வந்து நல்ல இப்போ வந்து பீக் ஆகிருக்கேன். அக்கௌண்ட் ரீச்சுடுமே சரி மில்லியன் கணக்கில் ரீச் ஆகிருக்கு. அதுக்கு வந்து நான் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா அது எப்படி நான் ரீச் ஆனேன்னு எனக்கே தெரில. ஏன்னா நான் வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்த, ஆனால் எனக்கு சீனியர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, ஒரு விஷயம் வந்து நீ வந்து எந்த விஷயத்தை நீ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இருக்கியோ அதுதான் வந்து உனக்கு வந்து வேற லெவலில் ஒன்று தூக்கி விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து அப்போ புரியல. ஆனால் நான் இப்போ ஒரு வீடியோ போட்டேன், இன்ஸ்டாவில் வந்து வீடியோ போட்டேன். ஓகேங்களா? அது வந்து நான் கூட வாய்ஸ் ஓவர் கொடுக்கல அதுக்கு. அது வந்து ஒரு யூடியூப்பில் வந்து அதை எடுத்து ஓகே இது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை போட்டேன். இதில் இன்ஸ்டாவில் போட்டேன், யூடியூப்லேயும் போட்டேன். யூடியூப்பில் வந்து ஒரு 10K வியூஸ் கிடச்சிச்சு. ஒரு லைக் வந்து ஒரு 300 சம்திங்கோ எவ்வளோ. ஓகேங்களா? பட் அதே வீடியோ இன்ஸ்டாவில் நான் போஸ்ட் பண்ணதுக்கு வேற லெவலுங்க. சீரியஸாக சொல்கிறேன். அந்த என்னோட சீனியர்ஸை சொன்னாங்க, பார்த்தியா நீ எது ஒரு விஷயத்தை நீ எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இருக்கியோ அதுதான்டா உன்னை வந்து எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. சத்தியமாக அது உண்மைங்க. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, நான் அந்த இன்ஸ்டாவில் அந்த வீடியோ போட்டேன். இத்தனைக்கும் நான் அதை வாய்ஸ் ஓவர் கூட கொடுக்கல. ஒரு மாமியார் மருமக அந்த தோசை ஒரு ஊற்றி கொடுக்குற மாதிரி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் கூட போய் பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் அந்த வீடியோ போட்டு அதில் வந்து எனக்கு வியூஸு அப்பா ரீச்டு வியூஸ் எவ்வளோ தெரியுமா? எனக்கு வந்து லெவலா 12 மில்லியனுங்க. அந்த வீடியோட வியூஸ் எனக்கு வந்து 12 மில்லியன். அதில் வந்துச்சுங்க எனக்கு ஃபாலோவர்ஸு. வேற லெவல், அன்எக்ஸ்பெக்டடுங்க. சீரியஸாகவே வேற லெவல்னு தான் நான் சொல்லுவேன். செம. பட்டு இதே மாதிரி நம்மளோட வீடியோ வந்து நம்ம இன்னும் வளரணும் அப்படின்னு தான் எனக்கு ஆசை. நான் என்னோட மைண்ட் செட் எப்படி, என்னோட மைண்ட் தாட் வந்து எப்படின்னா, இதுக்கப்புறமா நம்ம வளரணும், நல்லா வளரணும். இப்போ தான் இன்ஸ்டாவில் வந்து 10K அடிச்சிருக்கேன். ஓகேங்களா? நம்ம இதுக்கப்புறமா நல்லா வளரணும், நல்ல ஒரு லைனை பிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து இன்னும் என்னாட்டி முடிஞ்ச ஹார்ட் ஒர்க்கு அண்ட் சப்போர்ட் நானே ஃபஸ்ட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ, ஃபஸ்ட்டு நானே சப்போர்ட் பண்ணால் தான் ஓகே அப்படின்ட்டு. இன்னும் நிறையா வீடியோ மில்லியன்ஸ் கணக்கில் போகும்னு நம்புகிறேன். அதை விட உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு எப்போதுமே இருக்கும்னு நான் நம்புகிறேங்க. சீரியஸாங்க. இது வந்து சும்மா அந்த வீடியோக்காகலாம் சொல்லலை.
ஓப்பனாக சொல்கிறேன், என்னோட ஹார்ட்லேருந்து வர வேர்ட்ஸ் தான் இது, ஓகேங்களா? உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு எப்போதுமே இருக்கணுங்க. நான் சும்மா இது டூப்புக்கு சும்மா அந்த இதுக்கெலாம் சொல்ல, ஓப்பனாக சொல்கிறேங்க, இதுதான் உண்மை. ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க, அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ட்டு ஒரு சிம்பிள் இருக்கும், அதையும் ஒரு டிக்கா போட்டு விடுங்க, ஓகேங்களா? பை பாய்.